राधे कृष्ण। श्रीमते रामानुजाय नमः। यो नित्यम् अच्युत पदाम्बुज युग्म रुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। காரே கருணை ராமானுசா, இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மையை. அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உய்த்த பின் உன் சீரே உயிர்க்கு உயிராக அடியேற்கு இன்று தித்திக்குமே. உத்தமமான வைகாசி விசாகம் இன்னைக்கு. இந்த வைகாசி விசாகத்துக்கு சமமா ஒரு நாள் கிடையாது. அதனாலதான் ஸ்ரீ மணவாள மாமணிகள் வைகாசி விசாகத்துக்கு சமமான ஒரு நாள் இல்லையோ உண்டோ அப்படின்றார். அப்படிப்பட்ட வைகாசி விசாகம் திருநாள். அதுல ஆழ்வாரோட ஒரு தீர்த்தவாரி அப்படின்றது கோட்டி ஜன்ம சுகிருத்தம். அதை விட பரமபாகியம் ஆச்சாரியன் சந்நிதியில, ஆச்சாரியன் முன்னாடி பவிஷ்யதாச்சாரியன் சந்நிதியில நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம் பாருங்க, இதுதான் பாக்கியம். ஆழ்வார் வசத்தியா யதிராஜர் வசத்தியா அப்படின்னு கேட்டா யதிராஜர் ஒரு படி மேலதான். ஏன்னா நம்ம இன்னைக்கு சேரிக்கிற ஆழ்வார் இருக்கக்கூடிய நம்மாழ்வார் விக்கிரகத்துக்கு முன்னாடி வந்த விக்கிரகம் அப்படின்னா நம்முடைய பவிஷ்யதாச்சாரியன் விக்கிரகம் தான். தாமிரபரணி ஜலத்தை காய்ச்ச முதல்ல வந்த விக்கிரகம் பவிஷ்யதாச்சாரியன் விக்கிரகம். அந்த பவிஷ்யதாச்சாரியன் விக்கிரகத்துக்கு அப்புறமா தான் இன்னைக்கு நாம சேரிக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வாருடைய விக்கிரகம். அப்ப திருமேனி, அந்த விக்கிரக திருமேனியில பார்த்தோம்னா ராமானுஜர் தான் சீனியர், அதுக்கப்புறமா தான் நம்மாழ்வார் வரார். அதனாலதான் நம்மாழ்வார் தீர்த்தவாரிக்கு போயிட்டு நேர ராமானுஜரை பார்க்க இங்க வரார். அதானே ஆச்சரியம். அவ்வளவு தூரம் பொலிக பொலிக போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு எங்கு யாதொன்றும் இல்லை கலியும் கெடும் கண்டு கொன்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி ஆடி உழிதரக் கண்டோம் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் பவிஷ்யதாச்சாரியனை பார்த்துதான் மங்களாசாசனமே பண்ணார். அப்ப அந்த பவிஷ்யதாச்சாரியன், பவிஷ்யத் அப்படின்னா எதிர்காலம்னு அர்த்தம். எதிர்காலத்துக்கான ஆச்சாரியன் நம் ராமானுஜர். அதனாலதான் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி அப்படின்னு எல்லா பெரியவாளுமே சொல்றார். அதுவும் இப்ப நம்ம அழகா ராமானுஜருடைய 1000வது திருநக்ஷத்திரம் அப்படின்ற ஒரு வைபவத்துல ஆனந்தமா தளச்சென்றிருக்கும். அவ்வளவு சிரேஷ்டம் யதிராஜர் சுவாமி ராமானுஜர். எத்தனையோ ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் இருக்கா. ஆனா 1000வது திருநக்ஷத்திரம் ஏற்றம் யாருக்கு அப்படின்னா சுவாமி ராமானுஜருக்கு தானே இவ்வளவு விசேஷமா லோகத்துல கொண்டாடுறோம். அப்ப அந்த யதிராஜருடைய கிருபை இருந்தா போதும் மோட்சம் கிடைச்சிடும். அதுவும் இப்ப நாம உட்கார்ந்து இருக்கிறது எது அப்படின்னா பரமபதத்தி எல்லை அப்படின்னு தான் அழகா சுவாமி ராமானுஜர் சொல்றார். சுவாமி ராமானுஜர் முதல்ல ஆழ்வார் வரும் பொழுது இதுவோ திருநகரி, ஈதோ பொருணை, இதுவோ பரமபதத்து எல்லை, இதுவேதான் வேதம் பகிர்ந்திட்ட மெய்ப்பொருளின் உட்பொருளை ஓதும் சடகோபன் ஊர்னு கொண்டாடுற. வேற எந்த ஊரை பார்த்தும் பரமபதத்து எல்லைன்னு சொல்ல. ஸ்ரீரங்கத்தை பார்த்து சொல்லல, திருமலையை பார்த்து சொல்லல, அத்தனை திவ்ய தேசங்களை பார்த்து சொல்லல. ஆழ்வார் திருநகரி வந்தவுடனே இதுவோ திருநகரி, ஈதோ பொருணை, இதுவோ பரமபதத்து எல்லை அப்படின்றார். ராமானுஜர் உள்ள வரும்பொழுதே இது பரமபதத்து எல்லையா காட்சி கொடுக்கறதாம். சொல்லிட்ட உடனே அவரே சொல்றார், இதுதான் பரமபதத்து எல்லை. ஏன்னா 108 திவ்ய தேச பெருமாள்களும் வரிசையில நின்ன ஒரே ஒரு ஊர் இந்த ஊர் மட்டும்தான். வேற எந்த திவ்ய தேசத்துக்கும் இந்த ஏற்றம் சத்தியமா கிடையாது. அந்தந்த திவ்ய தேசத்துல அந்தந்த பெருமாள் தான் இருப்பார். ஸ்ரீரங்கம் ரங்கராஜனும் வரதராஜனும் ஒரு இடத்துல இருக்க முடியாது. திருமலையப்பனும் ஆச்சரியமா நம்ம திருவள்ளரை பெருமாளும் ஒரு இடத்துல இருக்க முடியாது. ஏன்னா 2 பேருக்கு ஒத்து வராது. ஆனா 108 திவ்ய தேச பெருமாளும் சமத்தா தேமேனு வரிசையில நின்ன ஒரே ஒரு இடம் ஆழ்வார் திருநகரி மட்டும்தான். அதுலயும் 9 கிரக செய்யும் போதே பார்க்கலாம். ஆதிநாதர் ஆழ்வார் கூட இருக்கிறதுனால முதல்ல வந்துடுறார். ஆனா நம்மாழ்வார் பின்னாடி 8 திவ்ய தேச பெருமாள் ஓடி ஓடி வருவார். நம்மாழ்வார் முதல்ல போயிடுவார். ஆழ்வார் திருநகரியில ஆதிநாதர் முதல்ல போக பின்னாடியே நம்மாழ்வார் வந்துடுவார். இந்த 8 பேரை ஓட்டிட்டு ஒருத்தர் வருவார், மதுரகவி ஆழ்வார். கடைசியில 8 பேர் போ 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 நிக்காத 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 ஆழ்வார் பின்னாடியே போங்கோன்னு
அத்தனை சிரேஷ்டம். அதனாலதான் கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே நாவினால் நவிற்று இன்பமேதினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித் திரிவனே அப்படின்றார் மதுர கவி ஆழ்வார். நம்மாழ்வார் போதும், வேற தெய்வம் வேண்டான்றார். சுவாமி ராமானுஜர் அழகா இந்த பாசுரத்தெல்லாம் அயோத்தியாவுக்கு போகும் பொழுது சொல்றார். அயோத்தியாவில அழகா சரையுல தீர்த்தமாடுறார் சுவாமி ராமானுஜர். லக்ஷ்மணனா அயோத்தியால வாழ்ந்தவர் ராமானுஜர். அத்தனை சிரேஷ்டம். அதனால சரையுல இறங்கின உடனேயே சரையு நதி தீரத்தில் இருக்கக்கூடிய அந்த மீன்கள் எல்லாம் கூட மேனி சிலிர்த்ததான். சரையு மாதாவுக்கே மேனி சிலிர்த்ததா, இது நம்ம லக்ஷ்மணனாச்சே அப்படின்னு சரையு மாதாவே சந்தோஷப்பட்டாளாம். அவ்வளவு அழகா சரையுல தீர்த்தமாடின ராமானுஜர் ஜம்முன்னு 12 திருமண் காப்பெல்லாம் அட்டெண்டாராம். எப்படி இன்னைக்கு ஆழ்வார் தாமிரபரணில தீர்த்தமாடி ஜோரா திருமண் காப்பிட்டுக்கு பவிஷ்யதாச்சாரியன் சந்நிதிக்கு வராரோ, அப்ப எவ்வளவு விசேஷம் பார்த்துக்கோங்க. பவிஷ்யதாச்சாரியனோட திருமணிட்டுக்கிறது நம்மாழ்வாருக்கே உகப்பு அப்படின்னா, அப்ப ராமானுஜான்ற அந்த 4 அக்ஷரம் நம்ம ஜென்மாவுக்கு போதுமே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நமக்கு வேற ஒன்னும் தெரிய வேண்டாம், சம்பிரதாயம் எல்லாம் ஒன்னும் புரிய வேண்டாம், சடங்கு தெரிய வேண்டாம். ஆனா ராமானுஜான்ற சதுரக்ஷரி அந்த 4 அக்ஷரம் தெரிஞ்சா பரமபதத்திலேருந்து நம்மளை தள்ளுறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. நாராயணனே வந்து நம்மளை கையை பிடிச்சு அழைச்சுண்டு பரமபதத்துக்கு வா அப்படின்னு சொல்லிடுவார். அவ்வளவு சிரேஷ்டம். அதனாலதான் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. ராமானுஜர் அவ்வளவு அழகா சொல்றார். அயோத்தியாவில் இருக்கிற ஜனங்களிடத்துல அங்க அழகா கனக பவனம், கைகேயி மாதா பகவான் ராமனுக்குன்னு கட்டி கொடுத்த தங்க மாளிகை, ஜம்முன்னு உட்கார்ந்து இருப்பான் ராமச்சந்திரமூர்த்தி சீதா மாதாவோட. அந்த இடத்தெல்லாம் அழகா சேவிச்சுட்டு அயோத்தியாவுடைய ராமனுடைய சன்னிதானத்தெல்லாம் நன்னா சேவிச்ச ராமானுஜர் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வழிய நின்னுண்டு கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே அப்படின்றார். கூரத்தாழ்வான் சிஷ்யாள்லாம் பார்க்கிறா, என்ன சுவாமி ராமானுஜரி நம்மாழ்வார ஸ்மரிக்கிறாரே அப்படின்னு நினைக்கும் பொழுது சுவாமி ராமானுஜர் சொன்னார், அயோத்தியால மதுர கவி ஆழ்வார் இருக்கும் பொழுதுதான் சுவாமி நம்மாழ்வாருடைய திவ்யமான தேஜஸ் அங்க தெரிஞ்சது. மதுர கவி ஆழ்வார் பத்ரிகாசிரமத்துல எல்லாம் இருந்தார், அங்கெல்லாம் ஒன்னும் தெரியல. ஆனா அயோத்தியால இருந்தார். அப்பதான் நம்ம நம்மாழ்வாருக்கு 16 வயசு ஆக போறது. அந்த சமயத்துலதான் மதுர கவி ஆழ்வார் அயோத்தியால இருக்கார். அப்ப ராத்திரி மலமூத்திர விசர்ஜனத்துக்காக வெள்ள வந்தவர் அர்த்தராத்திரி திவ்யமான தேஜஸ பாக்கிறார். இப்படி ஒரு தேஜஸ் இருக்கே, இப்படி ஒரு வெளிச்சம் இருக்கே, சரி ஏதோ நாடு நகரங்கள்லாம் எரியறது போல இருக்குன்னு நினைச்சார். அடுத்த நாளும் அதே சமயத்துல மலமூத்திர விசர்ஜனத்துக்கு எழுந்தார். அப்படியே தென் திசையிலேருந்து பெரிய வெளிச்சம். அப்ப தீர்மானம் பண்ண தொடர்ந்து 2-3 நாளா பார்த்த உடனேயே இது ஏதோ நாடு நகரங்கள் எரிகின்ற வெளிச்சம் இல்லை, இது திவ்யமான அப்ராக்கிருதமான தேஜஸ். திவ்யம்னா தெய்வீகமானது, அப்ராக்கிருதம்னா பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட. இப்ப பிரகிருதியில பார்த்தா பெரிய வெளிச்சம் அப்படின்னா சூரிய வெளிச்சம் தான், அதுக்கு மிஞ்சி வேற வெளிச்சம் கிடையாது. அதுக்கு அடுத்ததா பார்த்தா சந்திரன் விளக்கு இதெல்லாம் தான் வெளிச்சம். ஆனா இந்த வெளிச்சம் அப்ராக்கிருதமா இருக்கு அப்படின்னு மதுரகவி ஆழ்வார் தீர்மானம் பண்ணி அயோத்தியால ராமனை சேவிச்சுட்டு ஜம்முன்னு இந்த அப்ராக்கிருதமான திவ்யமான தேஜஸனுடைய காரணம் என்ன, எங்கிருந்து வர்றதுன்னு பார்க்கணும்னு கிளம்பினார். ஏன்னா ஸ்வயம் ராமன் தான் நம்மாழ்வார் அப்படின்னு சில புராணங்கள்ல காண கிடைக்கிறது. ராமாவதாரம் முடிகிற சமயத்துல ராமச்சந்திரமூர்த்தியும் அழகா யமதர்மராஜனும் பேசிட்டு இருக்காளாம். அந்த சமயத்துலதான் துர்வாசர் வந்துடுற. வாசல்ல லக்ஷ்மணனை பெருமாள் நிக்க வச்சிருக்கார், யார் வந்தாலும் உள்ளே விடாதேன்னு. லக்ஷ்மணன் பார்த்தார், துர்வாசர் வந்துட்டார்னா கஷ்டம், ஏன்னா எப்ப சாபம் கொடுப்பாருனே தெரியாது, கோபமும் அவரும் அவ்வளவு அந்யோன்யம், அதனால சாபம் கொடுத்துருவாளோன்னு பயந்து போயிட்டு உள்ள விட்டுட்டார். ராமன் பார்த்தான், யமதர்மராஜா பார்த்தா, உடனே துர்வாசர் வரானோட பேச்ச முடிச்சுண்டு யமதர்மராஜா கிளம்பி போயிட்டார். என்னடா பேசிட்டு இருந்தான்னா, அயோத்தியால யாரெல்லாம் நரகத்துக்கு அழிச்சுட்டு போகலாம். அப்ப பெருமாள் சொல்லிட்டார், புல்லெரும்பாதி ஒன்றின்றிய எல்லாத்தையும் அழிச்சுட்டு போக போறேன், ஒன்னு கூட அயோத்தியால விட போறது இல்ல, அத்தனையும் நான் வைகுந்தத்துக்கு அழிச்சுட்டு போறேன்னு பெருமாள் சங்கல்பம் பண்ணிட்டார். அப்பதான் துர்வாசர் வந்தார். துர்வாசருக்கு அனுகிரகம் எல்லாம் பண்ணியாச்சு. துர்வாசர் கிளம்பி போனவனே லக்ஷ்மணா அப்படின்னு ராமன்
உத்தரவு கொடுத்தார். அடியேன் தாசன் வந்து நின்னார் இளையாழ்வார் லக்ஷ்மணன். இப்ப பகவான் ராமன் கேட்டான், என்னப்பா மரமா நின்னியோ, உள்ள யாரையும் விடாதேன்னு சொன்னேன், விட்டியோ அப்படின்னார். இல்ல சுவாமி, துர்வாசர் சாபம் கொடுத்துருவாரே, பயந்து போய் உள்ள விட்டே அப்படின்னார். அப்ப நான் திட்ட மாட்டேனோன்னா, இல்ல தேவரீர் கோபத்தை தாங்கிடலாம், பாகவதாருடைய கோபத்தை தாங்க முடியாதே அப்படின்னு. உடனே ராமன் பார்த்தார், மரமா நின்னா அல்லவா, அதனால மரமாவே நில்லு அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாராம். உடனே பதர்றார் லக்ஷ்மணன், சுவாமி கிளம்புற சமயத்தை இப்படி ஒரு சாபமா அப்படின்றார். பகவான் லக்ஷ்மணனை இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டு சொல்றார், அப்பா நான் சீதா மாதா கர்ப்பவதியா இருக்கும் பொழுது காட்டுக்கு அனுப்பிட்டேன் இல்லையா, அதனால 16 வருஷம் நான் புளிய மர பொந்துல உட்காந்துட்டு தபஸ் பண்ணணும், அசையா பிம்பமா தபஸ் பண்ணணும். எனக்கு அதுதான் நியாயமான தண்டனை, அதுதான் பரிகாரம். உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது, அதனால நீ மரமா நில்லு, உனக்குள்ள வந்து உக்காந்துட்டு நான் தவம் பண்றேன்னு உத்தரவு கொடுத்தான். அப்ப ராமன் தன் மோதிரத்தை கழட்டி லக்ஷ்மணன் கிட்ட கொடுத்து, இந்த மோதிரம் எங்க விழறதோ அந்த இடத்துல மரமா நில்லு, தூங்காம நில்லு, நான் வரேன்னு சொல்லிட்டார். லக்ஷ்மணன் அந்த மோதிரத்தை போட்டு எல்லா லோகமும் அலைஞ்சார். கடைசியில தாமிரபரணி நதிக்கரை திருக்குறுகூர் வந்த உடனே தானாவே கையிலேந்து மோதிரம் நழுவி விழுந்துடுத்து. உடனேயே பார்த்தா லக்ஷ்மணன் புளிய மரமா நின்னுட்டார், உறங்கா புலி. திருப்புலி ஆழ்வாரா வந்து நின்னுட்டார். எப்ப திரேதாயுகத்துல வந்த திருப்புலி ஆழ்வார், நம்மாழ்வாரை விட சீனியர். எல்லார விட சீனியர் யார் அப்படின்னா திருப்புலி ஆழ்வார் தான், ஆழ்வார் நகரில. அதுக்கப்புறமா திரேதாயுகம் முடிஞ்சு துவாபரயுகம் முடிஞ்சு கலியுகத்தினுடைய ஆரம்பத்திலே தான் நம்மாழ்வார் அவதார். அத்தனை வருஷம் உறங்கா புலியாகவே லக்ஷ்மணன் சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீல்கடலுள் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்கும் மனையாம், திருமார்க்க அரவுன்னு லக்ஷ்மணன் நிக்க ராமனே ஸ்வயம் நம்மாழ்வாராக அவதாரம் பண்ணார். அந்த நம்மாழ்வாருடைய வைகாசி விசாக தன்னைக்கு அவரோட தாமிரபரணியில தீர்த்தவாரின்னா நம்முடைய புண்ணிய பலமா, நம்முடைய பக்தியா, நம்முடைய ஞானமா, நம்முடைய வைராக்கியமா, நம்முடைய தபசா, நம்முடைய உபவாசமா? சத்தியமா எதுவும் இல்லை, ஆச்சாரியனுடைய கிருபை, எம்பெருமானார் ஜீயருடைய கிருபை. இல்லாட்டிலாம் நம்மெல்லாம் சுகவாசிகள், தேகாத்ம அபிமானிகள். நமக்கு நன்னா தெரியும், நமக்கு தேகத்துக்கு என்னெல்லாம் உண்டோ, எவ்வளவு விதமா சௌகரியங்கள் கொடுக்கணுமோ அத்தனை விதமான சௌகரியங்கள் கொடுத்துண்டு தேகத்தை கொண்டாடிண்டு தேகத்துக்கு வேண்டிய சுகங்கள்லயே மூழ்கி கிடக்கிற நாம எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு 3-4 மணி நேரம் ஆழ்வார்த்த நகரில இருக்கோம் அப்படின்னா சத்தியமா நமக்கு தெரியும், நம்ம புத்திக்கு தெரியும், நம்ம இந்திரியங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தாண்டி இருந்தோம் அப்படின்னா ஆச்சாரியனுடைய நிர்ஹேதுக கிருபை. அதனாலதான் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் அப்படின்னு சொல்றோம். அவ்வளவு சிரேஷ்டம். அப்ப அந்த ஒரு பாக்கியம் சுவாமி ராமானது இத்தனையும் சொல்றார். அயோத்தியால இருந்துதான் மதுரகவி ஆழ்வாருக்கு நம்மாழ்வாருடைய திவ்யமான தேஜஸ் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னார். அப்ப எத்தனை வசதி பாருங்க, அயோத்தியாவுக்கும் ஆழ்வார் நகரிக்கும் அப்படி ஒரு தொடர்பு உண்டு. மதுரகவி ஆழ்வாருக்கு நம்மாழ்வார் பலம் தெரிஞ்ச இடம் அயோத்தியா. ராமன் அத்தனை விதமா தன்னுடையதான சகலவிதமான குணங்களையும் காட்டி கொடுத்த இடம் அயோத்தியா. அத்தனை சிரேஷ்டம். சுவாமி ராமானுஜர்லாம் அயோத்தியாவில நின்று சேவிச்சுண்டு ஆழ்வார்த்த நகரிய நினைச்சார், நம்மாழ்வார தியானம் பண்ணார் அப்படின்னா ஆழ்வார்த்த நகரிக்கு எவ்வளவு ஏற்றம்னு பாத்துக்கோங்க. அதனாலதான் இது பரமபதத்து எல்லை, வேற ஒண்ணுமே வேண்டாம். எப்பெல்லாம் முடியுமோ ஆழ்வார்த்த நகரிய சேவிச்சுட்டே இருங்கோ. ஏதான ஒரு ஜென்மா ஆழ்வார்த்த நகரிலே வாழும்படியா ஒரு ஜென்மா கிடைச்சிடும். கருவூர் சித்தருடைய நாய்க்கு கூட மோட்சம் கிடைச்ச ஒரு ஊர் இதுதானே. வாய்க்கும் திருவீதி எச்சிலை வாரி உண்ட நாய்க்கும் பரமபதம் அளித்தாய், அந்த நாயோடு இந்த பேய்க்கும் அளித்தார் பழுதோ, பெருமாள் மகுடம் சாய்க்கும்படி கவி சொல்லு ஞான தமிழ் கடலேன்னு கருவூர் சித்தரே புலம்புறார். ஆழ்வார்த்தனகிரி எச்சலைய வாரி உண்ட நாய்க்கெல்லாம் பரமபதம் கொடுத்த சடகோபா, காரிமாரா, நம்மாழ்வார், புகழாபரணா, இந்த நாயோடு சம்பந்தப்பட்ட இந்த பேய்க்கு மோட்சம் தரப்படாதா அப்படின்னு. அவ்வளவு சிரேஷ்டம் ஆழ்வார்த்த நகரி. ஆழ்வார்த்த நகரி ஏற்றம் எதனாலன்னா ராமானுஜர் வரத்துக்கு முன்னாடியே அவரை காட்டி கொடுத்த ஒரு ஊர் இதுதான். ஸ்ரீபெரும்புதூர் காட்டி கொடுக்கல, ஸ்ரீரங்கம் காட்டி கொடுக்கல, காஞ்சிபுரம் காட்டி கொடுக்கல. 108 திவ்ய தேசத்துல யதிராஜன் வரப்போறார்னு
பாசுரம் பாடின ஊரும் இதுதான், யதிராஜனுடைய மூர்த்திய பவிஷ்யதாச்சாரியனா தந்த ஊரும் இதுதான். அதனாலதான் இதுவே பரமபதத்து எல்லை. அதனால இந்த திவ்ய தேசம் வந்தோம், சேவிச்சோம், ஆழ்வாரோட பார்த்துட்டோம். அதுவும் இன்னைக்கு பவிஷ்யதாச்சாரியன் நம்மாழ்வார் ரெண்டு பேரும் சேர்த்தியா சேவிச்சிட்டோம். இதை விட வேற என்ன வேணும்? ஆழ்வார்கள்ல ஏற்றம் நம்மாழ்வார், ஆச்சாரியன்ல ஏற்றம் சுவாமி ராமானுஜர், ரெண்டு பேரோட இன்னைக்கு சேர்த்தி அப்படின்னா இதை விட ஜென்மால வேற என்ன புண்ணியம் நம்ம தனியா பண்ணணும்? எத்தனை கோடி ஜென்மா எவ்வளவு பெரிய பாவங்கள் இருந்தாலும் அத்தனையும் இன்னைக்கு இவாளுடைய திவ்ய கிருபா கடாட்சத்துல தீயினில் தூசாகும்னு எல்லாம் ஆயாச்சு. அதனால அந்த ராமானுஜர் திருவடிகளை இறுக்கி பிடிச்சுப்போம். ஒரே வழி உடையவர் திருவடி. சுவாமி ராமானுஜர் அவ்வளவு அழகா அத்தனை திவ்ய தேசங்கள் சேவிக்கிறார். அயோத்தியால 3 நாள் சுவாமி ராமானுஜர் இருக்க. 3 நாளும் அழகா திருவீதி எல்லாம் நடந்து நடந்து வரார். இங்க ராமன் நடந்த திருவடி, இங்க தாயாரோட பெருமாள் நடந்தான், இந்த இடத்துலதான் ராமசபை இருந்தது, இங்கதான் அழகா லவகுச்சாலாம் அழகா ராம கதை பாடினார்கள். அவ்வளவு அழகா பெருமாள் இந்த ரத வீதி வழியாதான் காட்டுக்கு போனான், ஜனங்கள்லாம் பின்னாடியே வந்தாள். இத்தனையும் சுவாமி ராமானுஜர் காட்டி கொடுக்க ஜனங்கள் அத்தனை பேரும் அயோத்தியால அப்படியே மெய்சிலிர்த்து நின்னார்கள். அத்தனை ஒரு பாக்கியம். இன்னைக்கு எப்படி நம்மாழ்வார் பின்னாடியே ராமானுஜர் போக பக்த ஜனங்கள் எல்லாம் போறாலும், இன்னைக்கு எப்படி நம்மாழ்வார் பின்னாடி ராமானுஜர் போனார் பாருங்க. இதே மாதிரிதான் அயோத்தியால பகவான் ராமன் முன்னாடி போக லக்ஷ்மணன் அவ்வளவு அழகா பின்னாடி போனார். நம்மாழ்வாருக்கு ஜோடி இல்லை, அவ்வளவுதான். அங்க ராமனுக்கு சீதா மாதா ஜோடியோட இருந்தா பின்னாடியே எப்படி பவிஷ்யதாசன் ஓடுறார் பாருங்க, நம்ம ஆழ்வார் பின்னாடியே குடு 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 குடு. இதே மாதிரிதான் லக்ஷ்மணன் அயோத்தியால ராமச்சந்திர மூர்த்தி பின்னாடியே நடந்து போனார். அப்படி நடந்த அதே யதிராஜன் தான் பாரத தேசம் முழுக்க நடந்தார். எதுக்குடானா நாமெல்லாம் சத்கதி அடையணும்னு ஒரு ஆசை. நாமெல்லாம் சத்கதி அடையணும்னா ஒரே வழி உடையவர் திருவடி. அந்த திருவடிகள் நடந்து 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 பாமர ஜனங்கள் வரைக்கும் இன்னைக்கு அத்தனை பேரும் சடகோபா காரிமாளா ஆழ்வார் திருவடிகளே சரணம்னு வந்து நிக்கிறோம்னா ஒரே ஒரு காரணம், பவிஷ்யதாச்சாரியன் எம்பெருமானார் சுவாமி ராமானுஜர். அதனால அந்த திருவடியை இறுக்கி பிடிச்சுக்கணும். ஆயுசுல யார வேணா மறக்கலாம், புத்தி பேதலிச்சு போனாலும் ராமானுஜான்ற வார்த்தை மட்டும் மறக்கப்படாது. உலகமே நம்மள மறந்தாலும் ராமானுஜர் நம்மள மறக்க மாட்டார். எல்லாரும் நம்மளை ஒதுக்கி வச்சாலும் ராமானுஜர் நம்மளை தள்ள போறது கிடையாது. அதனால எந்த ஒரு ஸ்திதியிலையும் இந்த பவிஷ்யதாச்சாரியன் மூர்த்தி மனசுல நிக்கணும். நல்லா மனசுல வாங்கி வச்சுருங்க. வேற யாரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். ஏன்னா மற்றவா எல்லாரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்ற யாதும் இல்லை. நம்மால பிரயோஜனம் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் கொண்டாடுவா. இந்த சரீரத்தினால அவளுக்கு பிரயோஜனம் இல்லைன்னா திரஸ்கரிச்சுட்டு ஒதுக்கிட்டு போயிட்டே இருப்பா. அதனால நமக்கு என்னைக்கும் ஒரே கதி உடையவர் மட்டும்தான். அதுவும் பவிஷ்யதாச்சாரியன் அவ்வளவு சௌலபியம், அவ்வளவு குழந்தையா தேமேன்னு இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தி ராமானுஜருடைய பவிஷ்யதாச்சாரியன் மூர்த்தி. அந்த பவிஷ்யதாச்சாரியன் ஸ்வயம் லக்ஷ்மணன், ஸ்வயம் ராமானுஜன். அவ்வளவு ஆச்சரியம், ஸ்வயம் ஆதிசேஷன். அதனால அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பரம் பலபத்ர ஸ்ருதியஸ்து கலௌ கஷ்டித் பவிஷ்யத்தின்னு பெரியவா சொல்லும்படியா ஆதிசேஷன் முதல் ரூபம், லக்ஷ்மணன் 2வது ரூபம், பலராமன் 3வது ரூபம், ஸ்வயம் ராமானுஜர் 4வது ரூபம். அதனால அந்த ராமானுஜர் சதா சர்வதா தியானம் பண்ணுங்க. ராமானுஜர் எங்க இருக்காரோ அந்த இடம் தான் நமக்கு மோட்சம், இருப்பிடம் வைகுந்தம். அதுதான் ராமானுஜர். எப்படி ராமன் இருக்கிற இடமே அயோத்தியா அப்படின்னு கிளம்பினானோன்னு லக்ஷ்மணன், அந்த லக்ஷ்மணன் தானே இந்த ராமானுஜர். அதனால ராமானுஜர் திருவடியை இறுக்கி பிடிச்சுக்கோங்க. ராமானுஜர் போன அழகா அந்த திவ்ய தேச யாத்திரையெல்லாம் நாமும் பிரயாணப்படணும். ராமானுஜர் திவ்ய தேச யாத்திரை ஸ்ரீரங்கத்துல ஆரம்பிக்கிறார். ஸ்ரீரங்கத்துல ஆரம்பிச்சு அழகா திருக்குடந்தை எல்லாம் சேவிச்சுட்டு அழகா கல்லழகர், கூடல் அழகர், திருமையம், திருமோகூர் ஆப்தன்லாம் சேவிச்சுட்டு, இன்னைக்கு கூட திருமோகூர் ஆப்தன்லாம் அழகா பாசுரம் எல்லாம் சேவிச்சோம். திருமோகூர் ஆப்தன்லாம் சேவிச்சுட்டு திருப்புல்லாணி போய் ஜெகநாதனை சேவிச்சுட்டு சேதுக்கரையை சேவிச்சுட்டு அழகா இத்தனையும் நடந்து வரார் ராமானுஜர். நவதிருப்பதி எல்லாம் சேவிச்சுட்டு ஆழ்வார்நகரிய வரும்பொழுது இதுவோ பரமபதத்தி எல்லைன்னு சேவிச்சுட்டு இங்கேருந்து அழகா கிளம்பி நாங்குநேரி
வானமாமலை திருக்குறுங்குடி சேவிச்சுட்டு அழகா திருப்பதி சாரம் திருவட்டாறு சேவிச்சு திருவனந்தபுரம் சேவிச்சு மலைநாட்டு திவ்யதேசங்கள் சேவிச்சு அப்படியே நடந்து சமுத்திரக்கரை வழியாகவே போய் துவாரகையை சேவிச்சுட்டு துவாரகையிலேருந்து கோகுலம் பிருந்தாவனம் கோவர்தனம் எல்லாம் சேவிச்சுட்டு அங்கேருந்து நடந்து காஷ்மீரம் போய் சாரதா பீடத்துல சாரதா தேவியும் கொண்டாடும்படியா ஸ்ரீபாஷ்யம் பண்ணிட்டு அங்கேருந்து அழகா கிளம்பி ஜோரா பத்ரிநாராயண சேவிச்சுட்டு சாலக்கிராமமூர்த்தி எல்லாம் சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் அயோத்தியா வர நிறைய திவ்யதேசங்கள் ராமானுஜர் பார்த்து அப்படி நடக்கிற எத்தனை கிலோமீட்டர் இப்படி நடக்கணுமா எதிராஜெல்லாம் நடக்கணுமா அப்படின்னா நாம சத்கதி அடையணும்ன்றதுக்காக நடந்தா அவரெல்லாம் வந்து நடந்தாரோ இன்னைக்கு ஆழ்வார்ல உற்சவம்லாம் நடந்துட்டு இருக்கு நாமும் வந்து சேவிக்கிறோம் அப்படி ராமானுஜர் நடந்து 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 அயோத்தியா வந்து அத்தனை ஜனங்களுக்கும் பரம கிருபை அங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயப்பட்டவர் மாதிரியே இருக்கு பல பேருக்கெல்லாம் அயோத்தியாவில் இருக்கிற லக்ஷ்மணனுடைய ரூபமும் ராமானுஜருடைய காம்பீரியம் ஒரே மாதிரி இருக்கு லக்ஷ்மணன் எப்படி கைகள்ல வில்ல வச்சு நடப்பாரோ அந்த மாதிரி ராமானுஜன் நடக்கிறாராம் பற்பமெனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே என்பார் கோவிந்தர் சாதிக்கிறார். ராமானுஜருடைய திருமேனி என் ஹிருதயத்துல இருக்கு, எனக்கு என்ன குறைச்சல்? யமதர்மராஜன் கூட என் பக்கத்துல வர முடியாது. இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரேன்னு சாதிக்கிறார். அதனால அந்த ராமானுஜரை நினைச்சுட்டே வாழ்க்கையை ஓட்டிடுங்க. இவ்வளவு வருஷம் ஓட்டியாச்சு, இனிமேலும் ராமானுஜ ஸ்மரணத்தோட ஓட்டிட்டோம்னா அது போதும். அதனால எப்பொழுதும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ராமானுஜாய நமஹ. அதனால விடாம ஜபிச்சுருங்கோ. அதுவும் இந்த யதிராஜர் சன்னதி ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னா தனி கோயில் சுத்தி வர மாட வீதி, ராமானுஜ சதுர்வேதி மங்கலம்னே இந்த இடத்துக்கு திருநாமம். வேற எந்த இடத்துலயும் இந்த ஏற்றம் இல்லை. அதனால பவிஷ்யதாச்சாரியனுக்கு ஏற்றம் ஜாஸ்தி. ஆழ்வார்ல நம்மாழ்வாருக்கு எத்தனை ஏற்றமோ அதே ஏற்றம் பவிஷ்யதாச்சாரியனுக்கு உண்டு. அவ்வளவு பெரிய பாக்கியம். இன்னைக்கே ஆழ்வார் நகரில வைகாசி விசாக தன்னைக்கு பவிஷ்யதாச்சாரியன் சன்னிதியில் இப்பதான் நம்மாழ்வார் சுவாமி ராமானுஜருடைய சேர்த்தி ஆன பிறகு ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடியில நம்ம உட்கார்ந்துண்டு இப்படி ஒரு வைபவம் சொல்றதுக்கு அடியனுக்கு பாக்கியம், கேட்கறதுக்கு உங்களுக்கு பாக்கியம்னா எல்லாம் ராமானுஜருடைய கிருபை. காரே கருணை ராமானுசா, அதுதான், வேற ஒண்ணுமே வேண்டாம். அதனால ராமானுஜா ராமானுஜான் ஜபிச்சுண்டு எப்பொழுதும் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி நிம்மதியா இருங்கோ. ராமானுஜரை மனசுல வச்சுக்கோங்க. அப்படியே அயோத்தியாவை மனசுல தியானம் பண்ணுங்கோ. ராமனுடைய லக்ஷ்மணன் தான் நம்முடைய ராமானுஜன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சர்வத்திர ராமானுஜநாம சங்கீர்த்தனம். ராமானுஜா ராமானுஜா. ஜெய் போலோ நம்ம ஜீயர் சுவாமிகளுக்கு, ஜெய் போலோ சடகோபன் நம்மாழ்வாருக்கு, ஜெய் போலோ பவிஷ்யதாச்சாரியனுக்கு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.